அஸ்ஸலாமு அலைக்கும். கதிஜாவின் உலகத்திற்கு உங்களை வரவேற்கிறேன். நான் இன்னைக்கு சுட போகிறது கோதுமை முட்டை தோசை. அதுக்கு கோதுமை மாவு, கொஞ்சமாக மிளகு சீரகத்தூளும், கொஞ்சமாக இது லைட்டாக பேக்கிங் சோடாவும் போட்டு கரைச்சி வச்சுருக்கேன். அது கையில் கரைக்கல, விஸ்க் வச்சு தான் கரைச்சேன். இதில் கரைச்சிட்டோன்னா கட்டி போடாமல் டக்குன்னு ஈஸியாக உடனே கரைச்சிடலாம். இப்போ முட்டை 2 ஊற்றி தூள், மிளகுத்தூள், மிளகு சீரகத்தூள் ரெண்டையுமே போட்டு வச்சுருக்கேன். அதை இப்போ கலக்கிக்க போகிறோம். கலக்கி வச்சுக்கிட்டு தோசை எப்படி சுடுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அடுப்பில் சட்டி காஞ்சிட்ருக்கு. இங்கே முட்டை கலக்கியாச்சு. இந்த விஸ்கு பற்றி நான் சொல்லியே ஆகணும். எப்படின்னா இதில் நிறைய பெனிஃபிட் இருக்குது. அதாவது தோசை மாவு கரைக்கிறது, வேறு என்ன மாவுக்கு நீங்கள் களிக்கின்றதுக்கு மாவு கரைக்கிறதுல இருந்தாலும் சரி, கட்டிப்படாமல் நமக்கு வரணும் அப்படின்னா இதில் கரைச்சிடலாம். பணியாரத்துக்கு மாவு கரைக்கிறது, பஜ்ஜிக்கு மாவு கரைக்கிறது, எல்லாத்துக்குமே நான் இதில் தான் கரைப்பேன். ரொம்ப கைப்படாமல் நல்லா கட்டி இல்லாமல் சூப்பராக கரைச்சிரும். சட்டி நல்லா காஞ்சிருச்சு. இப்போ தோசையை ஊற்றிக்கலாம். முட்டை தோசை. இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ முட்டையை ஊற்றிக்கலாம். மறுபடியும் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் உங்களுக்கு அப்படியே ஸ்கிப் பண்ணாமல் காட்டுறேன், கட் பண்ணாமல். அதான் அப்படியே டைரெக்டாக எடுத்து காமிச்சிருக்கேன். நான் கட் பண்ணவே இல்லை எங்கேயும். கோதுமை முட்டை தோசை தயார். கோதுமை முட்டை தோசை ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். சாதாரணமாக கொடுத்தா சாப்பிடாதுங்க. முட்டை போட்டு கொடுத்தா குழந்தைங்க கண்டிப்பாக சாப்பிடுங்க. என் பிள்ளைங்க கண்டிப்பாக சாப்பிடுங்க.